கிறிஸ்துவுக்குள் இகன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மிஞ்சுமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தி வருகிற 6வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே அடியனாகி நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் அது யோவான் 17 வசனம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை வாசித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக அல்ல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காகவே வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அவர்களிலே நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் என்றார் என்பதுவே நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார் என்பதுவே. அன்பானுகளே, ஜபம் 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 இல்லாமல் ஆராதனை இல்லை, ஜபம் இல்லாமல் ஆலயங்கள் இல்லை, ஜபம் இல்லாமல் கோயில்கள் இல்லை, ஜபம் இல்லாமல் கோபுரங்கள் இல்லை, ஜபம் இல்லாமல் மடங்கள் இல்லை, ஜபம் இல்லாமல் மாளிகைகள் இல்லை, ஜபம் இல்லாமல் எந்த ஒரு சடங்குகளும் இல்லை, ஜபம் இல்லாமல் எந்த ஒரு சமயமும் இல்லவே இல்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பானுகளே, நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட யோவான் 17வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி வசனங்கள் 19 வரையிலான வசனங்களிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே அவரும் ஜெபிக்கின்றதும் கூட நாம் பார்க்கின்றோம். யோவான் 17வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19 வசனத்திலே ஆண்டவர் இயேசு ஜெபிக்கின்றதையும் அந்த வசனங்களிலே அங்கே மட்டும் அவர் ஜெபிக்கவில்லை, தொடர்ந்து வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 26 வரையிலான வசனங்களிலே அந்த அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே ஜெபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, தனிமையிலே இருக்கின்ற பொழுது, இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்ற பொழுது, விடுதிகளிலே இருக்கின்ற பொழுது, ஆசிரமங்களிலே இருக்கின்ற பொழுது, தனிமையான அறையிலே இருக்கின்ற பொழுது, குறிப்பாக நாம் தடுமாறுகின்ற பொழுது, நாம் தத்தளிக்கின்ற பொழுது, நாம் பரிதபிக்கின்ற பொழுது, இந்த ஜெபத்தையும் நாம் செய்யலாம். இந்த ஜெபத்தையும் நாம் செய்கின்ற பொழுது இந்த ஜெபமும் நம்மை அது கண்டித்து உணர்த்தும் என்பதை நம் ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் என் கண்பானுகளே, திருமறையிலே தி கிரேட்டஸ்ட் பிரேயர், திருமறையிலே தி லாங்கஸ்ட் பிரேயர், திருமறையிலே தி டாலஸ்ட் பிரேயர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு பிரேயர் எது என்றால் அது இந்த ஆண்டவர் இயேசு ஜெபித்த யோவான் 17வது அதிகாரத்திலே அடங்கியுள்ள ஜெபம்தான் என்பதை இறையிலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்தாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 8 வரையிலான வசனங்களிலே தனக்காகவும், வசனங்கள் 9 துவங்கி வசனங்கள் 19 வரையிலான வசனங்களில் தம்முடைய சீடர்களுக்காகவும், வசனங்கள் 20 துவங்கி
வசனங்கள் 26 முடிய வசனங்களில் எல்லோருக்காகவும் குறிப்பாக உலகத்திற்காகவும் ஆண்டவர் இயேசு நீண்ட ஒரு ஜெபமாக, உன்னதமான ஒரு ஜெபமாக, ஒரு மகிமையான ஜெபமாக ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்திலே ஜெபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, ஜெபங்களை குறித்து மற்ற சமயத்திலோ மற்ற மதத்திலோ நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இஸ்லாம் என்கிறதான மதத்திலே நாம் ஜெபங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பான்களே, இஸ்லாம் மதத்திலே 3 வகையான ஜெபங்கள் இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஃபார்ட் என்கின்றதான ஜெபம், ஃபார்ட் என்று சொல்லப்படுகிறதான ஜெபம். ஃபார்ட் என்றால் நான் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாத வேறு இனத்தை, மொழியை சார்ந்த, மதத்தை சார்ந்த, சமயத்தை சார்ந்த, முஸ்லிம் அல்லாத மற்ற மனிதர்கள் ஜெபிக்கின்றதான ஜெபம் ஃபார்ட் என்கிறதான ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக வாஜிப் என்கிறதான ஜெபம். முஸ்லிம்கள் நெசசரியாக, கம்பல்சரியாக ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபம் இந்த வாஜிப் என்கிறதான ஜெபம். அதுக்கு அடுத்ததாக நாஃப் என்கின்றதான ஜெபம். பயணத்தில் இருக்கின்ற பொழுது, பயத்தில் இருக்கின்ற பொழுது, நோயிலிருந்து குணப்பட வேண்டி ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபம் நாஃப் என்கிறதான ஜெபம் என்று சொல்லி, இப்படி 3 வகையான ஜெபங்கள் இஸ்லாம் மதத்தில், முஸ்லிம் மதத்தில் இருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக வேறு மதமாக இருக்கின்ற இந்து மதத்திலே இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இந்து மதத்திலே 4 வகையான ஜெபங்கள் இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக சகாம் என்கிறதான ஜெபம். சகாம் என்றால் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் என்றால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும், எந்த ஒரு உள்நோக்கமும், எந்த ஒரு உள்ளார்ந்த பார்வையும் இல்லாமல் கடவுளத்திலே சென்று ஜெபிக்கின்றதான ஜெபம் இந்த சகாம் என்கின்றதான ஜெபம் இந்து மதத்திலே இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக நீஷ்காம் என்கிறதான ஜெபம். நீஷ்காம் என்கிறதான ஜெபம். இந்த நீஷ்காம் ஜெபம் என்றால் அன்பானவர்களே, ஒரு எதிர்பார்ப்போடு கடவுளிடத்திலே சென்று அதை அறிந்து உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு கடவுளத்திலே, இறைவனத்திலே ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபம் தான் இந்த நிஷ்காம் என்கிறதான ஜெபம் இந்து மதத்திலே இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக வியாசிதி என்கிறதான ஜெபம். வியாசிதி என்கிறதான ஜெபம். வியாசிதி என்றால் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இந்துவும் தனிமையாக கடவுளிடத்திலே சென்று ஜெபிக்கின்றதான ஜெபம் இந்த வியாசிதி ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சமாசிதி என்கிறதான ஜெபம். சமாசிதி என்றால் சொசைட்டி யூனிவர்சல். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இந்துக்கள் வாழும் சமுதாயத்திற்காக, இந்துக்கள் வாழும் வாழ்க்கைக்காக, இந்துக்கள் வாழும் உலகிற்காக ஜெபிக்கின்றதான ஜெபம்தான் இந்த சமாசிதி என்கிறதான ஜெபமாக இந்து மதத்திலே இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானவர்களே, ஆகவே தான் ஒவ்வொரு இந்துக்களும் கவுந்தடித்து படுத்துக்கொண்டு கும்பீடு போட்டு அவன் உருண்டு பெரண்டு இப்படியாக அவன் கடவுளிடத்திலே அவன் ஜெபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு இந்துக்களும் கவுந்தடித்து படித்து கும்பீடு போட்டு அவன் உருண்டு பெரண்டு கடவுளிடத்திலே இப்படியாக ஜெபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக இஸ்லாமியத்திலே நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமியர்கள் இருக்கின்றதான இடத்தை பார்க்காமல், இடம் பொருள் ஏவல் பார்க்காமல், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அவர்கள் முழங்கால் படியிட்டு உடலை சாய்த்து முதுகை வளைத்து நெற்றி போய் தரையிலே முட்டும் வரைக்கும் அவர்கள் இப்படியாக கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால்
இஸ்லாமியர்கள் இருக்கின்றதான இடத்தை பார்க்காமல் உடலை சாய்த்து முதுகை வளைத்து நெற்றி போய் தரை மட்டும் முட்டுகின்ற வரைக்கும் அவர்கள் கடவுளிடத்தில் அவர்கள் நோக்கி ஜபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவே என்ன கண்பானுகளே, அப்படியானால் அதுக்கடுத்ததாக கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்படியாக எவ்விதமாக ஜபிக்கின்றோம் என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது அன்பானுகளே, கிறிஸ்தவர்களுக்காக குடும்ப ஜெபம் உண்டு, விசேஷித்த ஜெபம் உண்டு, முழு இரவு ஜெபம் உண்டு, உபவாச ஜெபம் உண்டு. இப்படியாக பலதரப்பட்ட ஜெபங்கள் இருந்த போதிலும் நாம் எந்த ஒரு ஜெபத்திலும் நாம் ஜெபம் என்கிறதான ஒன்றை செய்கிறதே இல்லை என்பதை நாம் இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இவைகளை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவர் இயேசுவும் அந்த யோவான் 17வது அதிகாரத்தில் முழுவதுமாக அவர் அங்கே அவரும் ஜெபிக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். யோவான் 17 வசனத்தில் மட்டுமல்ல, யோவான் 17 ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமல்ல, யோவான் 17 ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு அந்த வசனத்தின் முழுவதுமாக, அந்த அதிகாரம் முழுவதுமாக அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணைப்பகுதிகளிலும், இணைவேத பகுதிகளிலும் நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பானுகளே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 2 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது எப்பொழுதும் அவருடைய பாதத்தில் இருந்து, எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை குறித்து தியானித்து, வேதத்தை படித்து, வேதத்தை வாசித்து அவரிடத்தில் ஜெபிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கூட அந்த ஜெபத்தை குறித்து, ஜெப வாழ்க்கையை குறித்து அங்கே அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் பகுதிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டின் பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி வசனங்கள் 14 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அன்பானுகளே, அந்த பகுதியிலே 11 சீடர்களும் சில ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் எருசலேமிலே ஒலிவ மலையிலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கூடி அந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் கூட 1 யோவான் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி வசனங்கள் 15 வரையிலான வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த நிருப பகுதியிலே அவரும் சொல்கிறார், நம் எதையாகிலும் அவரிடத்திலே கேட்டால், நம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுத்து, அதற்கு அவர் ஜெபத்தை கேட்டு, அதற்கு அவர் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருகிறார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அந்த நிருப பகுதியிலே ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, திருமறையில கூட யாரெல்லாம் ஜெபிக்கும்படியாக ஜெபித்தும் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விஷயத்திலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அவரும் நம்மை ஜெபிக்கும்படியாக சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கின்றபடியால் ஆகையால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே நீங்களும் ஜெபம் பண்ணும்படியாக, ஜெபத்தை செய்யும்படியாக அங்கு பேதுருவும் அங்கே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது நீங்களும் ஜெபம் பண்ண கடவர்கள் என்று சொல்லி நம்மை அவரும் ஜெபிக்கும்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக நம்முடைய திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் தந்தையாக இருக்கின்ற மார்ட்டின் லூத்தர் அறிவர் ஆயர்
போதகர் அவர்களும் சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை, நீங்கள் இயேசுவை போல எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி அவரும் நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல அன்பானுகளே, D.L. மூடி, சாது சுந்தர் சிங், டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற ஒவ்வொரு மிஷனரிமார்கள் எல்லாம் ஜெபத்தோடு தான் தன்னுடைய ஊழியத்தையும் அவர்கள் செய்திருக்கிறதாக கூட நம் வரலாற்றிலேயும் சரித்திரத்திலேயும் நாம் அதை பார்க்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானுங்களே, அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இன்றைக்கு நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியில யோவான் 17வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19 வசனத்திலே மட்டுமல்ல, அந்த அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றதையும் கூட நாம் அங்கே அதை பார்க்க முடியும். அன்பான்களே, இன்றைக்கு அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய புத்திக்கு ஏற்றி, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட முறையில ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கின்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிக்கின்றோம்? ஒரு நாளைக்கு அளவாய் ஜெபிக்கின்றோமா, அளவில்லாமல் ஜெபிக்கின்றோமா என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசுவை போல ஜெபிக்கின்ற பொழுது லூக்கா 3:21 வசனம் சொல்லுகிறது, ஜெபித்தால் வானம் திறக்கப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெபித்தால் சங்கிலிகள் முறிக்கப்படும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, ஜெபித்தால் கட்டுகள் அவிழ்க்கப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, ஜெபித்தால் இடங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, ஜெபித்தால் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஜெபித்தால் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் என்று சொல்லி அந்த வேதவசனம் கூட இப்படியாக நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை போல நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் திறக்கப்படும், எல்லாம் அசைக்கப்படும், எல்லாம் வாய்க்கப்படும், எல்லாம் நிறைவுப்படும், எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவர் ஆமென். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபத்தை உண்டாக்கியவரே, ஜெபம் செய்தவரே, ஜெபம் செய்யும்படியாக கற்றுத்தந்தவரே, நீங்களும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு போதித்திருக்கிறவரே, நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த உலகத்தில் மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்றைக்கு தாவீது அந்தி சந்தி மதியம் என்று சொல்லி இப்படியாக கடவுளை நோக்கி அவன் ஜெபித்திருந்தான். தீர்க்கதரிசியாகிய தானியேல் தீர்க்கதரிசி சிங்க கபியிலே 3 வேளையும் அவன் ஜெபித்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது அவனும் உம்மை ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். நன்றி ஆண்டவரே, நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை முறை ஜெபிக்கின்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கடவுளிடத்திலே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம்? ஒரு நாளைக்கு நாங்கள் அளவாக ஜெபிக்கின்றோமா, அளவில்லாமல் ஜெபிக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள், நாங்கள் ஜெபம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், நாங்கள் ஜெபிப்பதற்கு பரிசுத்தம் இல்லாதவர்கள், நாங்கள் ஜெபிப்பதற்கு
ஆண்டவரே போதுமான திறமையும் தாளந்தும் தகுதியும் இல்லாதவர்கள். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, உம்மை தேடி நாங்கள் வருகின்ற பொழுது, உமது பாதத்திலே வந்து நாங்கள் நிற்கின்ற பொழுது, ஆண்டவரே சுவாமி, அதான் எங்களுக்கு வேதவசனங்கள் சொல்லியது. வானங்கள் திறக்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டிடங்கள் அசைக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்டதான அதிசயமும், இப்படிப்பட்டதான அற்புதமும், இப்படிப்பட்டதான வல்லமையான காரியமும், மகிமையான காரியமும் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்களும் ஜெபிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக நடக்கும் என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான வேத வசனத்தின் வழியாக நீர் இன்றைக்கு பேசின அந்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக எங்களுடைய வாழ்வுக்காக, குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய எதிர்காலங்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய வருங்காலங்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் சுவாமி. நீரே எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் நம்மை என்றும் சகல சத்தியத்திற்குள்ளும் உண்மைக்குள்ளும் ஆவிக்குள்ளும் இந்த நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும், நாம் ஜெபித்த ஜெபங்களோடும், நம்முடைய திட்டங்களோடும், தீர்மானங்களோடும், எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கிதரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாதபடி நித்தமும் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.